ஆனால் அதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து படிக்கும்போது அந்த நாட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த நாட்டம் அவங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் சுத்தமாவே இல்லாம போயிடும். ஏன் இந்த கரியர் நான் சூஸ் பண்ணேன்? எனக்கு இது தேவையில்ல. நான் புதுசா வேற ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு கோர்ஸ மாத்திக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா, இது கொஞ்சம் முன்னாடியே நம்ம யோசிக்க முடியும். 9th 10thலயே யோசிக்க முடியுமா? இல்லன்னா இது எப்படி போகுமோ அப்படிதான் போகுமா? ஏன்னா இந்த குழப்பங்கள் வந்து பெற்றோருக்கும் இருக்கு. +2 முடிச்ச பிறகு குழந்தைகளுக்கும் சில குழந்தைகளுக்கு அதிகமாவே இருக்குங்க. ஒரு டிகிரி முடிச்ச பிறகு அவங்களுடைய பாதையை மாத்துறதுக்கான வழி சுலபமா இருக்கா இந்த காலகட்டத்துல? முடியுதா? அதான் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா, ஆமா, ஆமா. அது அதை விட நம்ம அந்த 10th முடிச்சுட்டு அவங்க +1 +2 வர்றாங்கல்ல. இப்போ இதுல வந்து இங்க எந்த இடத்துல தவறு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. அது 2 ரீசன். ஒன்னு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு ரிலேட்டிவ்ஸ் அல்லது பேரண்ட்ஸ். அந்த 3 பேர் தான் அது காரணமா இருக்கிறாங்க. அந்த 3 பேர் அவங்களுடைய விருப்பத்தை ஒரு மாணவன் அல்லது மாணவி மேல திணிக்கும் போது அந்த பிரச்சனை வருது. அதற்கு முன்னால் இந்த மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தான் எந்த துறையை தேர்ந்தெடுத்துக்குமோ அது சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நேர்ல போய், ஸோ அங்க வந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லைப்ரரி எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது இது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நேர்ல போய் தான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கூகுள டச் பண்ணிட்டோ அல்லது வந்து ஒரு மீடியாக்களை வச்சோ அல்லது ஒரு விளம்பரத்தை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா விளம்பரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் போகும்போது அந்த காலேஜ் இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல தவறு நடக்காம இருக்கணும்னா இதுதான் அந்த மாணவர்கள் வந்து பண்ணணும். ஸோ முதல்ல என்ன சூஸ் பண்ணுங்கிறத 10th முடிச்சோடனே முடிவு பண்ணிடணும். ஸோ அதன் பிறகு எந்த காலேஜுக்கு அவங்க போறாங்க, அதே மாதிரி ஒரே காலேஜை நம்பி அவங்க பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5 காலேஜ் அவங்க அப்ளை பண்ணணும், மினிமம் அப்ளை பண்ணணும். இன் கேஸ் அவங்க விரும்பின காலேஜில் பிசிக்ஸ் கிடைக்கல அப்படின்னா வேற அது ரிலேட்டடா உள்ள அடுத்த ஆப்ஷன் என்னவோ அது அவங்க சூஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நிறைய பேர் ஒரே காலேஜில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த சீட் கிடைக்கல அப்படின்னா அவங்க மைண்ட் அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ப்ரீ பிளான்டா தான் அவங்க பண்ணிக்கணும். சரிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது +2 வரைக்கும் குழந்தைகளோட மனநிலை வந்து வேற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் சில பள்ளிகள்ல. சில இடங்கள்ல தானே சிந்திக்கிறதுக்கு ஒரு 9ஆம் கிளாஸ்ல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த காலேஜுக்கு மாறுறாங்க பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய ஒரு உங்களுக்கு பிசியலாஜிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி கூட அந்த பெரிய மாற்றங்கள் அந்த நேரத்துல வந்து உருவாகும். ஸோ இதை எப்படி சமாளிக்கலாங்க? ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆயிட்டோம், நம்ம ஒரு இந்த ப்ரெஷர்ல இருந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா காலேஜுக்கு போனா அங்க டோட்டலி வேற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், வேற ஒரு ப்ரெஷர் வருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணலாங்க இந்த ப்ரெஷர்? இல்ல இது எல்லாருக்குமே இருக்கும். அது இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து உங்க காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா மனசெல்லாம் அப்படியே படப்பட்டு நடிச்சுக்கும். ஒரு இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணணுமா, நமக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் மாணவர்கள் நினைச்சிருக்காங்க, மாணவிகள். முதல்ல இவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 640 கோடி பேர் இருக்கிறாங்க. 640 கோடி பேர் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், அவங்க தே ஆர் யூனிக். ஸோ அவங்க ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க கிடையாது. ஸோ மேலோட்டமா பார்க்கும்போது வேணா இருக்கலாம், ஆனா அறிவியல் ரீதியாக 640 கோடி பேருக்கும் இந்த இறைவன். பார்த்தீங்களா மக்களே, படிப்பை பற்றி எப்படி எப்போ சொல்கிறாங்கன்னு. நான் பையனை 12வது முடிச்சது நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் ஒன்று சொன்னதுக்குள்ளே ஹெட்மாஸ்டர் இல்லைடா நீ இன்ஜினியரிங்கு படிடா அப்படின்னாங்க. அவன் முயினான். இல்லை எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, அவங்க தான் எல்லாம் சொல்லணும். இல்லை இவனால நல்ல முடிவாக எடுத்துருக்குன்னு மனசில் இருக்கிறத சொல்லியிருக்கணும், இவனும் சொல்லலை. என்னடா நோவாத நோம்பு கும்பிட நினைக்கிறியாடா, அதெல்லாம் சிரமம் தான். உங்கள் அப்பாவில் இன்றைக்கி சைக்கிள் தள்ளிட்டு பாத்திரம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அக்காலே உன்னையும் படிக்க வைக்கிறாங்க, நீ அதையெல்லாம் சிந்திச்சு நீ இது பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவன் வந்து என்ன நினச்சானோ தெரியல, எப்படியோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் படிக்க வச்சா 3வது வருஷம் அவன் ஏதோ கொஞ்சம் அதுக்குள்ளே அக்காவுக்கெல்லாம் ஒரு நல்லது நடந்தது, கல்யாணம் நடந்தது. யார் என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. எப்படியா அவன் அதிலேருந்து படிப்பை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணாத, அவனுக்கு அதில் முதலே ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குது. அவன் வந்து அவனுடைய லைஃப் அவன் வந்து இதுதான் அப்படின்னு அவன் தீர்மானமாக சொல்லியிருக்கணும். இன்றைக்கி எதுவும் இல்லாத வெளியே வண்டி ஓட்டுறான், எங்களை விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. வண்டி ஓட்டுறாங்கும்போது மனசுக்கு வண்டி ஒரு தொழில் செய்கிறான், தப்பு இல்லை. இவங்க அப்பா கஷ்டப்பட்டதுக்கு அவன் அதை கொஞ்சம் கூட அவன் பொருட்படுத்தலையேங்கிறத மனசு வேதனையாக இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. படித்தவங்களே இன்றைக்கி வந்து மற்றவங்க படித்தவங்கக்கிட்ட படித்தவங்களே அபிப்பிராயம் கேட்குறாங்க, எப்படிங்க என்னங்கன்னு. நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இவன் மனசில் இருக்கிறது இவன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க அப்பா கஷ்டப்பட்டதுக்கு பலனில்லாத போச்சு இல்லை, அந்த பொண்ணு அப்படியே பண்ணிடுச்சு, இதை அப்படியே பண்ணிடுச்சு.
அன்றைக்கி ஓட்டு ஸ்லிப்பு இங்கே தான் கொடுத்துருந்தாங்க. இவர் விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆகுது, பேசுகிறதில்ல பிடிக்கிறதில்லன்னு. எங்கள் பெரியவர் தவறி 2 வருஷம் இருக்குது. திருச்சியில் மச்சாண்டார் வீட்லேருந்து அவர் தவறுனார். மாமனார் வந்தாங்க போனாங்க, எல்லாம் பேசினாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ ஓட்டு ஸ்லிப்பு வந்துச்சுங்க. நம்ம ஃபோனு சரி பையன்கிட்ட அவன் பேசினாலும் நம்ம பையன் நம்ம கேட்கலாம், ஸ்லிப்பு இங்கே வந்திருக்குது, இன்னும் கல்யாணம் இல்லையில, கல்யாணம் இல்லை இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாக பொய்யா நம்ம தெரியும். இந்த காலத்தில் வந்து அவன் அப்படி இருக்க மாட்டான்னு நானும் நம்பினேன். ஆனால் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறான். எடுத்து ஃபோன் போட்டேடா, இந்த மாதிரி ஃபோன் அப்பா போட்டிருக்காங்களே, 10 தடவை போட்டால் ஒரு தடவை ஃபோன் எடுத்து அப்பா எடுங்க சொல்லுங்கப்பா, நான் நேரம் இல்லை வேலையாக இருந்தால் தான் எடுக்கலப்பா, வண்டி ஓட்டிகிட்டு இருந்து ஏதோ ஒன்று சொல்லலாம். அவங்க மனசில் ஏதாவது இருந்தாலும் கூட சரி பையன் ஃபோன் போட்டதுக்கு எடுத்து பதில் சொல்லிட்டான்னு மனசாரும். என்னடா ஓட்டு ஸ்லிப்புங்க வந்திருக்குது கண்ணு, ஓட்டு போட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு போட்டதுக்கு கூட இவர் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 நாள் கழித்து தான் சொல்கிறாரு, ஃபோன் போட்டோமா பிரபாகரனுக்கு ரிங் ஆச்சின்னு சொன்னதுனால தான் அவர் பேசினா கூட எனக்கு அவனை பேசினாவே அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு இருந்தாலும் அது நம்மளுது, ஏதோ நேரம் சரியில்லைன்னு சொல்லுவேன். ரிங் ஆச்சு அவன் எடுக்கலைன்னு சொல்லும்போது அவங்க அக்கா வீட்டுக்காரர் எங்கள் மருமகன் சென்னையில் இருக்கார், அவர் பிள்ளைக்கு சென்னையில் கட்டி கொடுத்து அவர் சொல்கிறாரு, அவன் யார் போட்டாலும் எடுக்க மாட்டான், அப்படியே எடுத்தாலும் நைட்டு 11:30க்கு மேலே தான் எடுப்பேன். பாருங்களேன் எப்படின்னு. பெத்த தகப்பன் ஃபோன் போட்டு உங்கள்கிட்ட என்ன காசு பணம் கேட்டாரா? ஏப்பா ஓட்டு போட போனியா, ஸ்லிப்பு இங்கே வந்திருக்குதுப்பா, என்ன ஏதுன்னு ஒரு 2 வார்த்தை பேசினா இவங்ககிட்ட போய் ஒட்டிக்குவாங்களா? இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? அவன் காலம்னா எங்கே கிடக்குது? அவன் காலம் கிடக்குது, ஆனால் வரும், சந்திப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். நல்லா இருக்கட்டும். பாய் மக்களை, படிப்பை பற்றி எப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் கேட்டால் எதையும் நினைக்காதுங்கிறாங்க. எப்படி நினைக்காத இருக்கிறது? சரிங்க மக்களே, நம்ம இதெல்லாம் அவ்வளோதான். பாய்.